இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. நீங்க பல வருஷமா ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை, அந்த வேலை, இல்லனா அந்த உறவு இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. ம். ஒரு அசாத்தியமான நிம்மதி. ஆமா, அந்த சந்தோஷத்தை அப்படியே ஆழமா உணர்றீங்க. எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு முழுமையான திருப்தி. ஆனா, கண்களை திறந்து நிஜ உலகத்தை பார்த்த அடுத்த நொடியே உங்க போன்ல வர்ற ஒரு மெசேஜ், அந்தது ஏடிஎம்ல பார்க்குற அந்த பேங்க் பேலன்ஸ், உங்க மொத்த கற்பனையும் சுக்குநூறா உடைக்குதா? கண்டிப்பா. இது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்படி உடையுதுன்னா, அதாவது நீங்க கற்பனைய ஒரு கருவியா பயன்படுத்தல, வெறுமனே நிஜத்திலிருந்து தப்பிக்க ஒரு பகல் கனவா மட்டுமே பார்க்கறீங்கன்னு அர்த்தம். இதை எப்படி முழுமையா மாத்துறது அப்படின்னு தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. நெவில் கொடார்ட் அவரோட சிந்தனைகள் மற்றும் குறிப்புகளை வச்சு ஒரு விஷயத்த வெறும் கற்பனை செய்யறதுக்கும், அந்த கற்பனை நிஜமாகவே மாறிடுச்சுன்னு எண்ணி அதிலேயே வாழ்றதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம உடைக்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பு பலருடைய சிந்தனை முறைய தலைகீழா மாத்தக்கூடிய ஒண்ணு. ஏன்னா நம்ம சிறு வயசுல இருந்தே கற்பனை வேற, நிஜம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்து பழகிட்டோம். ஆமா, அது ஒரு பகல் கனவு மாதிரி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஆனா நெவில் கோடாட்டின் குறிப்புகள் கற்பனை அப்படிங்கிறது நீங்க நினைச்சத உருவாக்குறதுக்கான ஒரு வசிப்பிடம், ஒரு இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு புதிய ஆழமான பார்வையை கொடுக்குது. சரி, நாம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. என்னது அது? நிறைய பேர் கற்பனையில தங்களுக்கு வேண்டியதை அடைஞ்சிட்டதா ரொம்ப அழகா உணர்றாங்க. அந்த மனநிலைக்கு போறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஆனா ஏன் அது அவங்க நிஜ வாழ்க்கையில நடக்கிறதே இல்ல? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதை நான் படிக்கும்போது என் மனசுல ஒரு அருமையான உதாரணம் தோணுச்சு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு 2 நாள் சுற்றுலா போயிட்டு அந்த ஆடம்பரத்தை முழுமையா அனுபவிச்சுட்டு திரும்பவும் நம்ம பழைய ஒழுகுற கூரை இருக்கிற வீட்டுக்கே உட்கார்ந்துகிட்டு கவலைப்படுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். இல்லையா? நாம அங்க வெறும் சுற்றுலா தான் போறோமே தவிர அங்க நிரந்தரமா குடியிருக்க மறுக்கிறோம். இது ஏன் நடக்குது? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தான் உங்க கற்பனை உலகம். ஆனா நாம ஏன் திரும்ப திரும்ப அந்த பழைய வீட்டுக்கே வரோம்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு நிஜம் பயமுறுத்துது, அதனாலயா? பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. பிரச்சனை நம்ம கற்பனை திறனிலேயோ அல்லது அந்த புதிய விஷயத்தின் மேல நமக்கு இருக்கிற ஆசையிலயோ இல்ல. பிரச்சனை நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கு. பழக்க வழக்கங்கள்னா? அதாவது நாம ஒரு புதிய அடையாளத்தை கற்பனையில உடுத்திக்கிறோம். ஆனா நம்ம மனசு மீண்டும் மீண்டும் பழைய பிரச்சனைகளை அலசுறதுக்கும் குறைகளை தேடுறதுக்கும் பல வருஷங்களா பழகி போயிருக்கு. அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. இருங்க ஒரு நிமிஷம். கவலைப்படுறது ஒரு பழக்கம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது நான் என் பழைய வீட்டுக்கு திரும்புறது எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கறதால இல்ல, அது எனக்கு ரொம்ப பழகிடுச்சு அப்படிங்கறதால? ஆமா. உங்க மூளைக்கு எது வசதியானது, ரொம்ப பழக்கமானது அப்படின்னு தோணுதோ அத நோக்கியே அது ஓடும். இது நரம்பியல் ரீதியா சொல்லணும்னா நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆர்ஏஎஸ் அப்படின்னு ஒரு வடிகட்டி அமைப்பு இருக்கு. ஓ, இந்த ஃபில்டரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். நீங்க உங்கள ஒரு தோல்வியுட்டவன் அல்லது கஷ்டப்படுறவன் அப்படிங்கிற அடையாளத்துல வச்சிருக்கும்போது, அந்த வடிகட்டி என்ன பண்ணும்னா, உலகத்துல இருக்கிற கஷ்டங்களையும் தோல்விக்கான காரணங்களையும் மட்டுமே தேடி பிடிச்சு உங்க கண்களுக்கு காட்டும். அப்போ நான் கற்பனையில ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குனாலும் நிஜத்துல அந்த பழைய அடையாளத்துக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? உங்க மூளை உடனடியா அந்த பழைய வடிகட்டிக்கே திரும்பிடும். அதுதான் பிரச்சனை. அப்படி என்றால் நான் ஒரு புதிய வீட்டுக்கு குடிபெயர்ந்துட்டேன் அப்படின்னா பழைய வீட்டு முகவரியை வச்சுக்கிட்டு எனக்கான லெட்டர் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. நான் அந்த புதிய அடையாளத்திலே தங்கிடணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். மூளை எப்படி அதை நிஜம்னு நம்பும்? நான் சும்மா கற்பனை செஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? மூளை அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தன்னை மாத்திக்குமா என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் இருக்கு. மூளைக்கு நீங்க வெளியில பாக்குற நிஜத்துக்கும் மிக ஆழமா உணர்ற கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நிஜமாவா? ஆமா. நீங்க எதை உண்மை அப்படின்னு திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா நம்புறீங்களோ அது அடிப்படையா வச்சு மூளை தன்னை மறுசீரமைச்சுக்கும். இங்க நம்பிக்கை அப்படிங்கிறது எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏக்கம் கிடையாது. பின்ன நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைங்கிறது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது. அதாவது நான் இதுவாகவே மாறி வைக்கேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான அடையாளம். சரி, இந்த இடத்துல எனக்கும் சரி, இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, ஒரு மிக முக்கியமான ரொம்ப யதார்த்தமான கேள்வி எழலாம். கேளுங்க.
கற்பனையில வாழ்றது, புதிய அடையாளத்துல குடியிருக்கிறதெல்லாம் தியரியா கெடுப்பதற்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் கற்பனையில இருந்து கண் விழிக்கும் போது என் பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்ல அப்படிங்கிற உண்மைய முகத்துல அறையுது இல்லையா? ம் அது நிஜம்தான். அல்லது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்ப மோசமா வரும்போது அது எப்படி என்னால கண்டுகொள்ளாம இருக்க முடியும்? இது ஒரு தப்பிக்கிற மனநிலை ஆகாதா? இது முட்டாள்தனமா தப்பிக்கிறது கிடையாது. சூழ்நிலைகளை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதுல தான் முழு சூக்ஷ்மமும் அடங்கியிருக்கு. எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க? உங்க கண்முன் நடக்கிற நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை கோடாரட்டின் குறிப்புகள் ஒரு மிக அழகான கோணத்துல விளக்குது. அதாவது நமது 5 புலன்களும் உங்க கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, தொடு உணர்வு இது எல்லாமே வெறும் செய்தியாளர்கள் மட்டுமே. செய்தியாளர்கள்னா ரிப்போர்ட்டர்ஸ். ஆமா, அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான். அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீதிபதிகள் கிடையாது. புலன்கள் வெறும் செய்தியாளர்களா? அதாவது நான் இப்ப பார்க்கறேன் மோசமான பேங்க் பேலன்ஸ் எனக்கான இறுதி தீர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இது கொஞ்சம் விரிவா விளக்குங்களேன். கண்டிப்பா. நீங்க இப்போ உங்க கண்களால பாக்குற யதார்த்தம் அப்படிங்கிறது தற்போது நடக்கிற விஷயம் கிடையாது. அது உங்க கடந்த கால எண்ணங்களின் கடந்த கால அடையாளத்தின் விளைவுகளை சொல்லும் ஒரு செய்தி மட்டும்தான். எனக்கு புரியல. இப்போ நடக்கிறது எப்படி கடந்த காலமா இருக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒளி ஒரு நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்டு பூமிய வந்தடைய பல வருஷங்கள் ஆகும் இல்லையா? ஆமா, நம்ம பார்க்கற நட்சத்திரங்கள் பல வருஷங்களுக்கு முந்திய வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அதேதான். அதுபோல நீங்க நேற்றிருந்த மனநிலையின் பிரதிபலிப்பு தான் இன்றைய உங்க சூழ்நிலை. அது ஒரு கடந்த கால எதிரொலி, பாஸ்ட் எக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு ஒரு முரண்பாடான சூழ்நிலைய பார்க்கும்போது அது எதிர்த்து போராடக்கூடாது. ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அப்படியென்றால் என் கண்முன் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் அதை பார்த்து பயந்தாலோ அல்லது ரொம்ப கோவப்பட்டு எதிர்வினையாச்சினாலோ, அதாவது ரியாக்ட் பண்ணுனா ரியாக்ட் பண்ணா நான் மீண்டும் அந்த பழைய கடந்த காலத்துக்கே உயிர் கொடுக்கறேன். அப்படிதானே? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. முரண்பாடான சூழ்நிலைகளுக்கு நாம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த பழைய நிலைக்கு நாம மீண்டும் சம்மதம் தெரிவிக்கிறது மாதிரி. திரும்பவும் அந்த ஒழுகுற வீட்டுக்கே போறது மாதிரி. கரெக்ட். நீங்க பழைய வீட்டுக்கு திரும்பி போய் அந்த பிரச்சனைகளுக்கு விருந்து வைக்கிறீங்க. மாறா முரண்பாடான சூழ்நிலைகள் வரும்போது அமைதியா இருக்கிறதன் மூலம் அந்த பழைய காரணிகள்ல இருந்து நாம சுதந்திரம் அடையறோம். அப்போ அந்த பிரச்சனை எப்படி அணுகணும்? சூழ்நிலைகளை பார்த்து, சரி இது ஏன் கடந்த காலத்தின் விளைவு, ஆனா இது என்னுடைய தற்போதைய உண்மை இல்ல அப்படின்னு அமைதியா கடந்து செல்றது தான் உண்மையான சுதந்திரம். இந்த மௌனம் எந்த விதத்திலையும் பலவீனம் கிடையாது, அது ஒரு அதிகாரம். அட, அமைதியா இருக்கிறது பலவீனம் அல்ல, அது ஒரு அதிகாரம். இத நினைக்கும் போதே ஒரு மிகப்பெரிய தெளிவு கறக்குது. அதாவது கண்முன் நடக்கிற பிரச்சனைய நான் மறுக்கல, அது அங்கேதான் இருக்கு. ஆனா என் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நான் அதுக்கு கொடுக்க மறுக்கிறேன். இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, கண்டிப்பா. சரி, இங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. நாம மனதளவுல இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு முழுமையா நம்பிட்டா அது வெறும் மனநிலையோட நின்னுடாது. வேற என்ன நடக்கும்? அது நம்ம உடலிலும் எதிரொலிக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? உடல் எப்படி இத நம்பும்? ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற உணர்வை மனம் முழுமையா ஏத்துக்கிட்டா உங்க உடலோட மொழியே தானா மாறிடும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அது பல நாளா உங்களை அலைக்கழிக்குதுன்னு வச்சுப்போம். சரி, திடீர்னு அந்த பிரச்சனை முழுமையா தீர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த நொடி உங்க உடல் எப்படி நடந்து கொள்ளும்? நிஜமா அந்த கால் வந்தா என் தோள்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு வரும். தோள்கள் தளர்வடையும், மூச்சு ரொம்ப நிதானமாகும், முகத்துல ஒரு தளர்வான அமைதியான புன்னுகை வரும். தேவையற்ற பதற்றமோ அவசரமோ கண்டிப்பா இருக்காது. அதுதான் அந்த நிறைவுற்ற நிலை, ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். உடலியல் ரீதியாகவே நாம ஒரு இணக்கத்தை உணர்வோம். நீங்க நிஜமாகவே அந்த புதிய அடையாளத்துல குடியிருக்கீங்க அப்படின்னா உங்க உடல் அந்த அமைதியான நிலையில தான் இருக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது எவ்வளோ லாஜிக்கலானதுன்னு புரியும். ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டுடுச்சு, அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இல்லனா அந்த உறவு சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பேன். ஆமா, நீங்க அதை பாதுகாக்கவும் பதற்றப்பட மாட்டீங்க, அது யாருக்கும் நிரூபிக்கவும் முயற்சிக்க மாட்டீங்க. அதாவது நான் தினமும் காலையில எழுந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நான் பணக்காரன் அப்படின்னும் இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னும் என்ன நானே வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கரெக்ட். அந்த கட்டாய நேர்மறை எண்ணம், அதாவது ஃபோர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி, அது உண்மையிலே ரொம்ப சோர்வடைய செய்யும் ஒரு விஷயம் தானே. எனக்கு அது முன்பே கிடைச்சிருச்சுன்னா நான் ஏன் தினமும் அதை எனக்கே நிரூபிக்க போராடணும்? அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி. கட்டாய நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது அந்த இடத்தை அடைய துடிக்கிற ஒருவரோட அடையாளம்.
ஆனா அந்த இடத்தை ஏற்கனவே அடைஞ்சவரோட அடையாளம் மிகவும் அமைதியானது. அப்போ எந்த ஆக்ஷனும் இருக்காதா? அப்படி இல்ல. அங்க எந்த செயலும் வற்புறுத்தி நடக்காது. மாறா உங்களோட புதிய அடையாளத்துக்கு எது இயற்கையானதோ அதுவாகவே செயல்கள் மலரும். நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது அதிலிருந்து ஒரு அமைதியான தளர்வான செயல்திறன் வெளிப்படும். ஒரு விஷயம் எனக்கு இப்போ நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஆனா இங்கேயும் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சரி, நான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். என் உடலும் அதை நம்பி தளர்ந்துடுச்சு. ஆனா நிஜ உலகத்துல அந்த விஷயம் என் கைக்கு வந்து சேர கொஞ்சம் தாமதமாகுதுன்னு வச்சுப்போம். அப்ப நமக்குள்ள ஒரு பொறுமையின்மை வருமே, அந்த பதற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொறுமையின்மை அப்படிங்கிறது பலரும் நினைக்கிற மாதிரி ஒரு இயல்பான உணர்ச்சியோ அல்லது ஒரு குறைபாடோ கிடையாது. காலம் அப்படிங்கிறது ஒரு தாமதமே தவிர அது எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறதில்ல. அப்போ பொறுமையின்மை எதை காட்டுது? உங்களுக்கு பொறுமையின்மை வருதுன்னா உங்க கவனம் மீண்டும் அந்த புலன்களை நோக்கி வெளி உலகத்தை நோக்கி திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி மட்டுமே அது. ஓ, அதாவது நான் மீண்டும் நேரத்தை கணக்கிட தொடங்கிட்டேன் அப்படின்னா நான் இன்னும் அந்த முடிவுல வாழலேன்னு அர்த்தமா? ஆமா, நீங்க பொறுமை ரேக்லீங்களா அப்படின்னா நீங்க மீண்டும் காத்துக்கிட்டு இருக்கிற நிலைக்கு போயிட்டீங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு மீண்டும் பழைய வீட்டு வாசல்ல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அட, பொறுமையின்மை அப்படிங்கிறது நாம வழி தவறிட்டோங்கிறதுக்கான ஒரு ஜிபிஎஸ் அலர்ட் போல எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். ஒரு ஜிபிஎஸ் அலர்ட் தான் அது. சரி, நாம வழி தவறிட்டதாகவோ அல்லது ரொம்ப கவலையாகவோ பதற்றமாகவோ உணர்ற தருணங்களை எப்படி கையாளுறது? ஏன்னா மனசு திடீர்னு பயமுறுத்துற காட்சிகளை நமக்கு காட்டும் அல்லவா? கவலை அப்படிங்கறத நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத முதல்ல மாத்தணும். கவலைங்கிறது உங்க இதயம் உடைஞ்சதுக்கான அறிகுறி கிடையாது. அது உங்க கவனம் சிதறியதற்கான அறிகுறி. ஒரு நிமிஷம், கவனம் சிதறியதற்கான அறிகுறியா? அதாவது நான் வேற எங்கேயோ பாக்குறேன் அப்படிங்கறதோட விளைவா இந்த கவலையா? ஆமா, கற்பனை அப்படிங்கிறது அளப்பரிய உருவாக்கும் சக்தி கொண்டது. அந்த கற்பனை சக்திய பயத்துக்காகவும் நடக்காத உன்னை பத்தி யோசிக்கிறதுக்காகவும் நாம திசை திருப்பும் போதுதான் கவலை பிறக்குது. நாமளே நம்மள பயமுறுத்திக்கிறோமா? கரெக்ட். நாமே நமக்காக ஒரு தவறான பயமுறுத்துற எதிர்காலத்தை கற்பனை செஞ்சு பார்க்கறோம். அந்த தவறான கற்பனை உடலோடு சேரும்போதுதான் ஆங்ஸைட்டிங்கிற உணர்வா மாறுது. இதனாலதான் நிவில் கோடாட் அந்த நான், அதாவது ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தையோட சக்தி பத்தி அவ்வளோ ஆழமா பேசுறாரா? ஆமா, நான் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது உங்க ஆழ்மனதிற்கான ஒரு நேரடி கட்டளை, ஒரு பிரார்த்தனைன்னு கூட சொல்லலாம். ஓ, அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து நீங்க எதை சொல்றீங்களோ, எந்த உணர்வை இணைக்கிறீங்களோ, அதுவே உங்களோட வாழ்க்கைக்கான சட்டமா மாறுது. இத கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். நாம இதை எப்படி தவறா பயன்படுத்துறோம்? நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அல்லது நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நீங்க உணர்வுபூர்வமா சொல்லும்போது அது வெறுமனே உங்க நிலையை விவரிக்கிற ஒரு வாக்கியம் கிடையாது. வேற என்ன? அது உங்க ஆழ்மனத்துக்கு நீங்க கொடுக்கிற ஒரு கடுமையான கட்டளை. உங்க ஆழ்மனம் அதை ஒரு உண்மைன்னு ஏத்துக்கிட்டு அதுக்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ பாசிட்டிவா சொல்றதும் அதே மாதிரி வேலை செய்யுமா? கண்டிப்பா. அதே ஆழ்மனம் முரண்பாடான சூழ்நிலைகளுக்கு நடுவுலையும் நான் அமைதியா இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பும்போது அதையும் அதே கட்டளையாகவே எடுத்துக்குது. நீங்க எதை முழுமையா ஏத்துக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க. ஆனா என் மனசு கவலையா இருக்கும்போது, என் பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்கும்போது நான் எப்படி பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நம்புறது? என் மனக்கட்டுப்பாட்டை பயன்படுத்தி அந்த கவலையை அடக்கணுமா, அதுங்களோட சண்டை போடணுமா? அங்கதான் பலரும் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. மனக்கட்டுப்பாடு அல்லது வில் பவர் அப்படிங்கறது எப்போதுமே போராடும் தன்மையுடையது. அது எதிர்த்து நிக்கிறது. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மனக்கட்டுப்பாடு உங்க கற்பனையோட போராடுனா எப்போதுமே கற்பனை தான் வெல்லும். ஏன்னா கற்பனை அப்படிங்கறது அந்த நிலைய முழுமையா ஏத்துக்கிற தன்மையுடையது. அதனால உங்க கவலைய மனக்கட்டுப்பாட்டால அடக்க முயற்சிக்காதீங்க. சண்டையிடக்கூடாது அப்படின்னா வேற என்ன செய்யறது? அந்த கவலையை அப்படியே விட்டுடணுமா? உங்க கவனத்தை திருப்புங்க. இருட்டோட சண்டையிடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல இல்லையா? ஒரு விளக்க பற்ற வச்சா இருள் தானாவே விலகிடும். அதுபோல உங்க கற்பனைய அமைதியின் பக்கம் திருப்புங்க. அதாவது நான் பாதுகாப்பா இருக்கேன், என் எதிர்காலம் அருமையா இருக்கு அப்படின்னு கற்பனையை பழக்கப்படுத்துறது தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றீங்க. ஆமா, பழைய அடையாளத்தோடு சண்டையிடுறத விட்டுட்டு புதிய அடையாளத்துக்கு உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. மூளையோட விதி ரொம்ப எளிமையானது. நீங்க எதற்கு கவனம் கொடுக்கறீங்களோ அது வளரும், எதை கவனிக்க மறுக்கறீங்களோ அது தானாவே அழிஞ்சிடும். இது கேட்பதற்கு ரொம்ப ஆழமாகவும் அதே சமயம் நடைமுறைக்கு சாத்தியமானதாகவும் இருக்கு. பழைய பயங்களோடு போராடுறதை விட புதிய நிஜத்துல நம்ம கவனத்தை நங்கூரமிடுறது ஒரு மிகச்சிறந்த மனப்பயிற்சி. கண்டிப்பா. இது ஒரு பயிற்சியா தொடங்கி நாளடைவில் அதுவே நமது நிலைப்பாடா மாறிடும்.
அதுக்கப்புறம் நாம அமைதியை தேடி போக வேண்டியதில்ல. அமைதியிலிருந்து நமது வாழ்க்கையை தொடங்கலாம். மிக துல்லியமா சொன்னீங்க. அதுதான் லிவிங் இன் தி எண்ட் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம். நாம இப்போ இம்பாதான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான இந்த தொடர்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நாம பார்த்தோம். இப்போ இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை நாங்க முன்வைக்க விரும்புறோம். ஆமா, இது நீங்க ஒவ்வொருவரும் சுயமாகவே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இது வெறும் சிந்தனை கிடையாது. இது உங்க புதிய வசிப்பிடத்தின் திறவுகோல். உங்க எதிர்காலம் ஏற்கனவே முடிவாகிடுச்சு. நீங்க இத்தனை நாட்களா போராடி விரும்பினது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு கன உறுதியா நம்புங்க. அந்த சிந்தனை உங்க மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம வேரூன்றிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்க அமர்ந்திருக்கும் விதம் எப்படி மாறும்? உங்க தோள்கள்ல உள்ள இறுக்கம் குறையுமா? உங்க முகத்துல இப்ப என்ன மாதிரியான ஒரு புன்னகை இருக்கும்? அடுத்த 1 மணி நேரத்தை நீங்க கடந்து செல்லும் விதம் எப்படி இருக்கும்? எதையோ தேடி அலைஞ்சு அடைவதற்காக பதற்றப்படுறதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையின் இந்த நொடியை, இந்த நிமிஷத்தை நீங்க எப்படி ரசிக்கத் தொடங்குவீங்க? இந்த கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அந்த உணர்விலேயே இருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.